கை இல்லை என்றால் நம்பிக்கை இல்லையா? ஒற்றை கையில் மண்பாண்டங்களை தயாரித்து வருமானம் ஈட்டி வரும் மாற்றுத்திறனாளியின் சாதனை வாழ்க்கை. இந்த மாதிரி வேலை பார்க்குற மாதிரி தொழிலுக்குன்னு அரசாங்கத்தை இப்படி கல்லு மண்ணு மட்டுமா கொடுக்குறாங்க. இதை வச்சு நாங்கள் எப்படி செய்யுது? இங்க பாருங்க, கையை பாருங்க, சங்கு கிழிச்சது. இப்படி இருக்கு எங்க வாழ்க்கை. ஒரு வேலை அரசாங்கத்துல கேட்டுக்கிட்டா இருக்க பார்த்து ரெண்டு ஆட்சி மாறிடுச்சு. இவங்க வந்தா செய்வாங்க, இவங்க வந்தா செய்வாங்க, யாரும் வேலையை விட்டுட்டு வேற வேலை திட்டதான் எடுக்க போனேன். மதுரை பறவை பவர் ஹவுஸ் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வேல்முருகன். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள். தனியார் கல்லூரியில் பிகாம் படித்து முடித்துவிட்டு 2017ஆம் ஆண்டு கோச்சடையில் உள்ள தனியார் ஆலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது எந்திரத்தில் வலது கை சிக்கி விபத்து ஏற்பட்டு அவரது வலது கையை அகற்றும் நிலை ஏற்பட்டு விட்டது. வேலையும் பறிபோக மனம் தளராத வேல்முருகன் என்னால் முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என உறுதி பூண்டு மண்பாண்ட தொழிலை கையில் எடுத்து அகல் விளக்கு, பெரிய விளக்கு, சமையலுக்கு தேவையான மண்பானைகள், சிறிய முதல் பெரிய சட்டிகள், அடுப்புகள், பணம் சேர்க்கும் உண்டியல், விதை உண்டியல் மற்றும் குழந்தைகள் விளையாடும் சொப்பு சாமான்கள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். 70 பைசா தொடங்கி 500 முதல் 700 ரூபாய் வரை மண்பாண்ட பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார். மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் படப்பாடல்களை உற்சாகத்துடன் பாடிக்கொண்டே மண் தொழிலை செய்து வெற்றி வாகை சூடி வரும் இந்த தொழிலாளர் வேல்முருகனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்களே நடிகர்களே பிடிச்சது விஜயகாந்த் சார் தான். நான் முத இந்த வேலை பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு சாங்கு, திரைப்பட சாங் இருந்தாலும் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப, அதுதான் என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வேலையை விடாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். கஜேந்திரா படத்தில் ஒரு பாட்டு வரும், மாநில மக்களை வாழ வைக்க மதுரை மண்ணில் பிறந்தவனா, ஒற்றை கையில் 100 விரல் கொண்டவனா இவனோன்னு வரும். அந்த வார்த்தை வந்து எனக்கே நம்ம எழுதின மாதிரி நினச்சி நான் ஃபீல் பண்ணது.